கமாண்ட பாத்துக்கோங்க. இது வேற கமாண்ட். ஒரு பெண் போட்டுருக்காங்க. நீங்க பேசினா எனக்கு ஆறுதலா இருக்கும். ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த மாரி கேட்டகரில யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு இத நான் படிக்கிறேன். இத வீடியோவா நான் போடுறேன். சிஸ்டர் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்த பத்தி பேசியே ஆகணும். எனக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது. எனக்கு 30 வயசு ஆகுது. ஒரு பையன் இருக்கான். என் மாமியார் என்ன எவ்வளவோ கஷ்டப்படுத்துனாங்க. ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் நெனச்சு பாக்கல. என் மாமனார் கூட சேர்த்து வச்சு என்ன வந்து அசிங்கமா தப்பா பேசிட்டாங்க. நான் மாமனார வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிட்டாங்க. இது என் கணவருக்கு தெரிஞ்சும், என் கணவர தனி குடித்தனம் கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்லியும், என்ன தனியா கூட்டிட்டு போ மாட்றாரு. படுத்தா தூக்கம் இல்ல. நான் அவ்ளோ கஷ்டப்படுறேன். இத எங்க அம்மா, அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியல. உங்ககிட்ட சொல்றேன். என்ன மதிச்சு ஒரு பெண்ணா, ஒரு பெண் தாய் குலம் என்ன சொல்லும்பொழுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வரிகள்லயே நீங்க உண்மையா இருக்கீங்க. நல்ல பெண்ணுன்னு தெரியுது. ஒரு மாமனார வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு தனி குடித்தனம் போகணும்னு சொல்லுவாளா? மாமனார் கூடயே இருக்கணும்னு தானே ஆசைப்படுவா. சோ அந்த பொண்ணு தனி குடித்தனம் போகணும்னு சொல்லி அவர் கூட்டு போ மாட்றாரு. அவ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டானா அந்த புள்ள தனிமரமா தானே நிக்கும். 1000 பேர் வந்தாலும் ஒரு குழந்தைய பெத்த தாய விட மத்தவங்க சரியா பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்காம, காதால கேட்காம, தீர விசாரிக்காம ஒரு பெண்ணு மேல அவதூறா பட்டம் கட்டாதீங்க. ஒரு கெட்ட பேர் போடுறது ஈஸி. அந்த பேர அழிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? தயவு செஞ்சு இந்த மாரி நிலையில யாராவது இருந்தாங்கன்னா, கணவன்மார்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தனியா கூட்டு போங்க. எல்லாம் மாறும். மாறலன்னா நீங்க முயற்சி எடுங்க.